ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பன் பாலத்துலேருந்து இறங்கின உடனே ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து நமக்கு அந்த பாம்பன் பாலம் இறங்கினோன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே தள்ளி வரணும். ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் தள்ளி வரணும். தள்ளி வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பார்க் ஒன்று பார்த்தோம், சில்ட்ரன்ஸ் பார்க்கு. சரி, ஓகே. இந்த பார்க்கோட அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச்சு தான். அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கடல் தெரிஞ்சிச்சு. நமக்கு மேலேருந்து பார்க்கையிலே கண்ணாடி மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்குக்குள்ளே என்ட்ரானேன். பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கினாங்க. சரி, ஓகே, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே போக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா பைக்கில் போகலாமான்னு சும்மா யதார்த்தமாக தான் கேட்டேன். பைக்கில் உள்ளே போகலாமாண்ணா அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, போகலாம். இப்படி போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் மாதிரி இந்த இதில் போனோன்னா இதை ஒட்டி கடலை ஒட்டி உள்ளே போயிட்டு வரும்போது அப்படியே ரிட்டன் வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம மட்டும்தான் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஆம்னி ஒன்று நின்றுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே இறங்கி உள்ளே போனோம். போய் பார்த்தா அப்படியே கடலில் அரிச்சிட்டு இந்த பாறையெல்லாம் கீழே விழுந்து கிடந்துச்சு. தண்ணியை பாருங்கள், நம்ம நார்மலாக கிணத்துல இல்லை வீட்டில் வச்சுருப்போம்ல, அதை விட இன்னும் க்ளீனாக கிறிஸ்டல் கிளியராக கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. நான் இந்த மாதிரி கடலில் தண்ணியை பார்த்ததே கிடையாது. செம்மையாக ஓரளவுக்கு சில்னஸும் இருந்துச்சு. அதனால் தண்ணி அள்ளி ஊற்றி விளாண்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். செம்மையாக இருந்துச்சுங்க. நமக்கு கீழே பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தண்ணியோட கலர் கீழே இருக்க பாறை இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு. நம்ம ஃபேண்ட்டு ப்ளஸ் வந்து செப்பல்லாம் போட்டிருந்ததுனால உள்ளே இறங்க முடியல. அவ்வளோ தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனால் முடியல. அங்கேயே ஸ்கிட் ஆகிடுச்சு. வேறு ஃபஸ்ட்டு என்ட்ராகும்போதே ஸ்கிட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. நமக்கு அந்த தூரமாக தெரியுது தான் பாம்பன் பாலம், அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், தான் பாம்பன் பாலம். அதுக்கு முன்னாடியே அந்த கோயில் சொல்லியிருந்தோம்ல, அது இங்கேருந்து பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு உள்ளே இறங்கி இந்த பாறை மேலெலாம் நடந்து பார்த்தேன். அங்கேருந்து லாங்லேருந்து பார்க்கையில் பார்த்திங்கன்னா பாறை வந்து இது பாறை நல்ல ஸ்ட்ராங்கான பாறை. நான் ஆனால் லாங்லேருந்து பார்க்கும்போதெல்லாம் மணல் திட்டு தான், தண்ணி பட்டு நனைஞ்சி ஈரமாக திட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது வந்து பாறை ஃபுல்லாக அந்த தண்ணிக்குள்ளே திட்டுது பாருங்கள், அதெல்லாம் திட்டாக பாறை. இதை பார்த்தா தெரியும். அப்படியே வந்து பாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து துண்டு துண்டாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரே படிக்க அந்த ரைட் சைடில் நமக்கு என்ட்ராகும்போது இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் போல் கட்டாயி அதுமாதிரி துண்டு துண்டாக போயிடுச்சு. இந்த உப்பு தண்ணியில் அரிச்சு அப்படி ஆயிடுச்சு போல். தண்ணி இவ்வளோ கிளியராக இருக்கே, நார்மல் தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம சால்ட்டுங்க, சால்ட் வாட்டர் தான், ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வியூ தான் வேறு லெவல் வியூவு பாருங்கள். இங்கே நமக்கு என்ட்ராகையில் எப்படி கடல் தெரியுதோ அதே மாதிரி தான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தா தெரியுது உங்களுக்கு, அலையே இருக்காது. சும்மா லைட்டாக அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஆனால் அலையெல்லாம் கிடையாது. இந்த லென்த்து ஃபுல்லாக நம்ம கண்ணு கெட்டின தூரம் வந்து அந்த பீச் கடல் ஓரம் வந்து எந்த அலையுமே தெரியல. சரி, நான் அலை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா நான் அலையெல்லாம் வரல. நம்ம அலை வராமல் பார்த்த இடம் கடல்னால் இது ஒரு இடம். நம்ம தனுஷ்கோடி போவையில் கூட பார்த்துருப்போம். நமக்கு ரைட் சைடில், அதான் இந்த வழியில் தான் இந்த பக்கத்தில் வந்து அலை வந்துச்சு, ஆப்போசிட் சைடு அலை இல்லாமல் இருந்துச்சு. நம்ம செல்லக்குட்டி எங்கே தான் நிப்பாட்டி வச்சுருந்தோம். சரி, ரைட்டு, இது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்ப ஆரம்பித்தேன். பைக்கை எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கஷ்டம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூட்டன் போட்டு கிளம்பும்போது தான் தெரிஞ்சிச்சு ஃபுல்லாக மணல் இல்லை, உட்கார ஆரம்பிச்சிருச்சு. வண்டி உள்ளே வந்து வீலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி இழுத்து வண்டியை ஃபஸ்ட் கியர் போட்டு இழுத்து கொண்டு வெளில வந்துட்டேன். இதுக்கு மேலெலாம் போகவே முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் நம்ம வண்டியில் எந்த பிரச்சனை இல்லை, புஷ் பண்ணி வந்துடுச்சு, அது பாட்டுக்கு இழுத்து தள்ளிட்டு வந்துடுச்சு. லைட்டாக ஸ்கிட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே இந்த இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த ஓரத்தில் நம்ம வரும்போது அந்த ஓரத்தில் வந்தோம், போகும்போது இந்த ஓரத்தில் போனோம். இந்த ஓரம்லாம் ரொம்ப மணல் அதிகமாக இருந்துச்சு. அதனால் கியரை குறைச்சிட்டு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, நிப்பாட்டில் நல்லா தான் இருந்துச்சு. சிங்கிளாக இருந்ததுனால நமக்கு ரொம்ப நேரம் எல்லா இடத்துலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அப்படியே கிளம்பி போய் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கமும் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆல்மோஸ்ட் அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு எட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு, இதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறிட்டேன்.
அப்படியே ரைட் எடுத்தோம்னா பாம்பன் பாலம், லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா வெளில போகிறது. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்துட்டே போனால் ரைட் சைடு ஃபுல்லாக வந்து வெறும் பனைமரம் தாங்க, மணல் மேடு. ரயில்வே ட்ராக்கும் அந்த பக்கம் தான் இருந்துச்சு. அந்த பாம்பன் பாலத்துக்கு போதில் ரயில்வே ட்ராக்கு, அந்த ட்ராக் தெரியுது பாருங்கள் நமக்கு ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் நான் இந்த கலரில் கடல் பார்த்தது இல்லை. லெஃப்ட்டில் பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த மால்தீவ்ஸ் எல்லாம் காட்டுவாங்கள்ல, எனக்கு தெரிஞ்சு மால்தீவ்ஸ் தான் அதிகமாக இந்த மாதிரி வியூவில் பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும். இது நல்லா ப்ளூ ஷேடோ அதிகமாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டேன். கிட்டத்தட்ட அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த இடம் தெரிஞ்சிச்சு. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருந்துச்சு. பீச்சில் தான் ஏதோ கட்டுறாங்க போலன்னு வந்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா அது அந்த அணை மாதிரி கட்டுறாங்க. வீடெல்லாம் இருக்குல்ல, அந்த அலை வந்து மோதி மேலே வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மீனெல்லாம் கழுவி, கடலில் காலையிலே போய் பிடிச்சிட்டு வர மீனெல்லாம் கழுவிட்டு உப்பு போட்டு வெயிலில் காய வைக்கிறாங்க. நமக்கு ரைட் சைடில் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியில் ட்ரை கண்டிஷன் வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஒரு 50-60 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி இதில் போடுவோமா இல்லை போகிற வழியில் வேறு ஏதாவது பெட்ரோல் பங்கில் போட்டுக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நான் ஏன் இதில் போடலை அப்படின்னா, அது இந்தியன் ஆயில். ஏற்கனவே இந்தியன் ஆயிலில் போட்டு பெட்ரோல் அந்தளவுக்கு நல்லா இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்கல. சரி ஹெச்பி அப்படி இல்லைன்னா பாரத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். செம்ம வெயிலுங்க அந்த டைமு. ஓப்பனாக சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது, வண்டி ஓட்டையெல்லாம் வேர்த்து ஊற்றுது. நார்மலாக வந்து வண்டி நிறுத்தினோன்னா தான் வேர்க்கும். இந்த ரோட்டில் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு சால்ட்டு அந்த காற்றுல வந்து அதிகமாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கார் ஆக்சிடெண்ட்னா பெருசாக இல்லை, சைடில் முன்னாடி போன காரை பின்னாடி வந்து இடிச்சிட்டாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம போகையில் உள்ளே என்ட்ராகையில் நிப்பாட்டினாங்க. நம்ம இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் ஃபுல்லாக பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க அந்த இடத்துல. நமக்கு ஆப்போசிட்டில் அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே மணல் மேடு. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக பனைமரத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மணல் மேடு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் மேடு தான். மோஸ்ட்லி இங்கே பனைமரம், தென்னை மரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரத்தோப்பில் நடுவில் எல்லாம் கொய்யா தோப்பு, அதுதான் அதிகமாக இருந்துச்சு. ரோடு சூப்பராக இருந்துச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. என்ன நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் நம்ம வண்டி தான் மைலேஜை குறைச்சிக்கிச்சு. ஆனால் வண்டி ஓட்டுறதுக்கும் சரி நமக்கும் சரி செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், இந்த பழைய படத்துல எல்லாம் காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன், ஓட்டு கொட்டகை. இது வந்து ஐ திங்க் மண்டபம் சந்திப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், மண்டபம் சந்திப்பா, மண்டபம் ஜங்ஷனு. மண்டபம் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே இந்த பழைய ஸ்டேஷன் இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு நான் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து தான் பார்த்தேன். பக்கத்துலேயே பார்த்துருந்தா நிப்பாட்டிட்டு உள்ளேயோ இல்லை சைட்லேயோ போய் அட்லீஸ்ட் கிட்டையாவது போய் அந்த வீடியோ எடுத்துருக்கலாம். லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒரு மணல் மேட்டு மேலே அந்த ஒரு பில்டிங் தனியாக இருக்குது. மணல் மேடு ஃபுல்லாக ஆல்ரெடி இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்லோப்பாக தெரியுது. அங்கே கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நேராக பார்க்கும்போது செம்ம ஹைட். அது மேலே ஒரு பில்டிங் இருந்துச்சு. ரோடு டிவைடர் ஃபுல்லாக ரெடி பண்ணி ஓரத்தில் நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த ஏரியாவில் நிறைய, அந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பனை வெல்லம் அந்த இதெல்லாம் வந்து நிறைய சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா பனைமட்டையோட அடி மட்டை இருக்குல்ல, அதையும் மூங்கிலை மட்டும்தான் காம்பவுண்டு நமக்கு லெஃப்ட்டில் பார்த்தா தெரியும். மூங்கில 2ஆக பிளாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உடச்சிட்டு அதை கிழிச்சிடாமல் நல்லா இது க்ளீன் பண்ணிட்டு
அதை ஃபுல்லாக அதை தான் வச்சு காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டிருந்தாங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது தான், பனைமரம் தான் அதிகம். நான் அதே மாதிரி நிறைய கல் எடுத்து விற்றுட்டு இருந்தாங்க, பனைமரத்து கல். அப்படியே பார்த்துக்கிட்டே வெளில வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் பாதி தூரத்துக்கு மேலே வெளியில் வந்துட்டோம். சொன்னோம்ல, இந்த லைன் ஃபுல்லாகவே வெறும் மணல் மேடு தான். இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் மேடு தான், திட்டு திட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துலலாம் குவியல் மாதிரி அப்படியே பெருசாக ஹைட்டாக தெரிஞ்சிச்சு. கேமராவில் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆள் மட்டத்துக்கு ஹைட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்லோப்பாக இங்கேன்னு இல்லை, போகிற வழி எல்லா இடத்துலையுமே அந்த மணல் மேடு தான் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. எல்லா இடத்துலையுமே மணல் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மரத்தை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.